கடந்த தேர்தலில் மலையக மக்கள் மீது மலையக கட்சிகள் மீது மக்களிடம் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இப்போ அரசாங்கம் வழங்கின ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி நிறைவு. இது இன்னும் மலையக கட்சிகளுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கிருக்கு அப்படின்ற கருத்து சமூக வலைத்தளங்கள் பொதுவாக. ஒரு வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் நல்ல பதில் சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு மாயையில இருக்கிறாங்க மலையக மக்கள், ஒரு மாயையில இருக்கிறாங்க. பால் சோறு கொடுக்குறாங்க, கேக் வெட்டுறாங்க, அனுரவுக்கு விளக்கு வைக்கிறாங்க, பாலாபிஷேகம் நடக்குதுல்ல, விளக்கு வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்ப இந்த 1750 ரூபா கொடுத்தது, அதுல 200 ரூபா அரசாங்கம், 200 ரூபா இப்ப இன்னைக்கு ஜீவன் ஸ்பீச் நீங்க பாருங்க. இதுல பாலிப்பு இந்த ஒப்பந்தத்துல எந்த விதமான சட்ட நிபுணத்துவம் கிடையாது. உங்களுடைய பக்கத்துல இருந்து மலையக பிரதிநிதியாக அல்லது மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரதிநிதியாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள்ல நீங்க திருப்தி கொள்றீங்களா? ஊழல் ஒழிப்பு, வீண் விரயம் போன்றவற்றில் அரசாங்கம் காட்டுகின்ற அக்கறையை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்களும் அரசாங்கத்துல நீங்களும் ஆட்சி செய்யுங்க, ஆனா உங்களால் நிறைவேற்ற முடியாத சில விடயங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றது எப்படி? ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும். அதாவது கடந்த காலங்கள்ல அரசாங்கங்கள் ஊழல் ஒழிப்பை செய்தது, அதற்கான கமிஷன் போட்டது, பல்வேறு விஷயங்களை அமுல்படுத்தியது, ஆனால் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை. இப்போ ஊழல்வாதிகள் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த நேரத்துல தானே முழுக்க ஊழல் செய்ததுனால தானே இந்த நாடு இப்படி போச்சு. அதிலே நாங்களும் அங்கத்தவர்களாக இருந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் ஊழலிலே ஈடுபடவில்லை. ஈடுபட்டிருந்தால் எங்களையும் நேரம் இந்த ஊழல்வாதிகளாக அடையாளம் கண்டு எங்களையும் கொண்டு சென்றிருப்பார்கள். வீண் விரயம்னு சொல்லி நீங்க எது சொல்றீங்க? நீங்க ஒரு நீண்ட கால உறுப்பினர், மக்களை ஏர்போர்ட் ஒரு வீண் விரயம் தானே. அது என்ன பிரயோசனம்? இத்தனை கோடி ரூபாய் பணம். இந்த ஹைவே போட்டாங்க, ரைட்டு, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. மக்கள் போறாங்க வராங்க, இன்னைக்கு அதுக்கெல்லாம் நல்லது. மக்களை ஏர்போர்ட் போட்டது என்ன பிரயோசனம்? பெட்ரோல் டீசல் இறக்குற விலை இது, இந்த விலையில கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆபர்ல இருந்தே நேரம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது செய்ய முடியுதா? எலக்ட்ரிசிட்டியை 30% குறைக்கிறேன். இன்னைக்கு அது நடைமுறையில் சாத்தியம் முடியுதா? 2009 ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச வந்தார். அவர் தான் இந்த நாட்டினுடைய கடவுள்னு சொன்னாங்க. 2014 துரத்தி விட்டாங்க. அதே திரும்ப கோட்டாபய ராஜபக்ச 2020 வந்தாரு, திரும்ப அவரையும் துரத்தி விட்டாங்க. அதனால இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இன்னைக்கு 170% மக்கள் சிங்கள மக்கள் தான் இந்த நாட்டில் வசிக்கிறாங்க. ஆகவே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் தான் இந்த நாட்டில் சரியோ பிழையோ. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது நாட்டு நடப்பு விவகாரங்கள் தொடர்பில் பேசுறதுக்கான ஒரு இடமாக, ஒரு தளமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அரசியல் மற்றும் உள்நாட்டு விடயங்கள், சமூகம் சார்ந்த விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கும் சதுரங்கம் நிகழ்ச்சியில் முக்கியமான சில விடயங்களை பேசுகிறோம். அரசாங்கம் பேசுகின்ற சில விடயங்கள், அரசாங்கம் பேசிய சில விடயங்கள், அப்புறம் எதிரணியில் இருக்கக்கூடிய சிலர் பேசின சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது தொடர்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்திருக்கின்றோம். சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் அதே போல் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதி தலைவரும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அடிக்கடி சந்திக்கிறோம் அரசியல் நிகழ்ச்சியில். இப்போ எம்பி, இந்த அரசாங்கம் முக்கியமாக நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருந்துச்சு. உங்களுடைய பக்கத்தில் இருந்து மலையக பிரதிநிதியாக அல்லது மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரதிநிதியாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் நீங்கள் திருப்தி கொள்றீங்களா? இந்த அரசாங்கம், அதாவது இலங்கையிலே ஒரு மாறுபட்ட ரீதியிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், விசேஷமாக பரம்பரையாக ஆட்சி செய்தவர்களுடைய அப்பால் 70 வருஷமாக போராடி ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் வருவதற்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். சிலவற்றை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். சில விஷயங்களிலே அவர்கள் முன்மாதிரியாக செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக இந்த ஊழல் ஒழிப்பு, வீண் விரயம் போன்றவற்றில் அரசாங்கம் காட்டுகின்ற அக்கறையை நாங்கள் வரவேற்கின்றோம்.
அதே போல அவர்களுடைய சொன்ன அவ்வளவு விஷயங்களையும் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தால் செய்வார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஆனா நீங்களும் அரசாங்கத்தில் இருந்தீங்க, நீங்களும் ஆட்சி செய்யுங்க. ஆனால் உங்களால் நிறைவேற்ற முடியாத சில விடயங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றது எப்படி? ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும். அதாவது கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் ஊழல் ஒழிப்பை செய்தது, அதற்கான கமிஷன் போட்டது, பல்வேறு விஷயங்களை அமுல்படுத்தியது. ஆனால் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே ஒரு அக்கறையாக செயல்பட்டு அந்த ஊழல் ஒழிப்பு விஷயத்திலே மிகவும் அக்கறையாக செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் நான் சொல்கின்றேன், இந்த அரசாங்கம் செய்வது சில விஷயங்களை சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த டைம்ல ஊழல்வாதிகள் இருந்தாங்க, இப்போ அதனால தான் செய்ய முடியாது, இப்போ ஊழல்வாதிகள் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த நேரத்துல தானே முழுக்க ஊழல் செய்ததுனால தானே இந்த நாடு இப்படி போச்சு. ஆகவே அந்த ஊழலுக்கு பேர் போன அரசாங்கங்கள் தான் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள். அதிலே நாங்களும் அங்கத்தவர்களாக இருந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் ஊழலிலே ஈடுபடவில்லை. ஈடுபட்டிருந்தால் எங்களையும் நேரம் இந்த ஊழல்வாதிகளாக அடையாளம் கண்டு எங்களையும் கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே செய்த ஊழல்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் மிகவும் பாதாள படுகொலியிலே தள்ளி இருக்கின்றது. அதனால தான் இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலைமை அடையக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகி இருந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த வீண் விரயம் என்பது கடந்த அரசாங்கங்களில் அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே மிகவும் அக்கறையாக செயல்பட்டு வீண் விரயத்தை குறைத்திருக்கு. வீண் விரயம்னு சொல்லி நீங்க எது சொல்றீங்க? நீங்க ஒரு நீண்ட கால உறுப்பினர். மக்களை ஏர்போர்ட் ஒரு வீண் விரயம் தானே. அது என்ன பிரயோசனம்? அதனால என்ன மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? எத்தனை கோடி ரூபாய் பணம் அந்த ஹைவே போட்டாங்க, ரைட்டு, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. மக்கள் போறாங்க வராங்க, இன்னைக்கு அதுக்கெல்லாம் நல்ல. மத்தல ஏர்போர்ட் போட்டது என்ன பிரயோசனம்? நீங்க ஹம்பாந்தோட்ட ஹார்பர் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏதோ கப்பல் வந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனா அது கூட அதை டெவலப் பண்றதை விட காலியில டெவலப் பண்ணிக்கலாம். காலியில ஒரு ஹார்பர் இருந்திருக்கின்றது ஏற்கனவே. இதே மத்தல ஏர்போர்ட்டை அன்றாஜபுரக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு எவ்வளவோ வடகிழக்கில் போகிறவங்களுக்கோ அல்லது எங்களுக்கு கண்டியிலிருந்து வரவங்களுக்கோ இது பிரயோசனமாக இருந்திருக்கு. இது ராஜபக்ச பேரை வைக்கணுங்கிறதுக்காக அங்கே கொண்டு போட்டு ஒரு ஸ்டேடியத்தை போட்டு பல்வேறு அபிவிருத்திகளை அங்கே செய்ய போய் அதெல்லாம் வீண் விரயம். அது சைனாவில் வாங்கின காசு இன்னைக்கு நாடு கடன் பட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்குது. ஆகவே இதுதான் மீன் விரயம் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ இதோட இந்த அரசாங்கம் எந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இப்படியான டெவலப்மெண்ட், இப்போ மாதிரியான அபிவிருத்திகள் வீண் விரயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த அரசாங்கத்து மேலும் சில குற்றச்சாட்டுகள் இப்போ நீங்களே முன் வைக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய தரப்பினர் சொன்ன நீங்கன்னு குறிப்பாக சொல்லலை, எதிரணியினர் இப்போ அபிவிருத்தி எதுவும் பண்ணலை, எந்த திட்டங்களையும் இதுவரைக்கும் உருப்படியாக கொண்டு வரல, இல்லை இருக்க திட்டங்களை கூட நடைமுறைப்படுத்துறதுல இவங்க பின்வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது எப்படி அந்த அபிவிருத்தி இல்லாத ஒரு அரசாங்கத்தை வீண் விரயம் இல்லாத அரசாங்கம் எப்படி சொல்லலாம்? இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குவதற்காக நான் இங்கு வரவில்லை. ஆனால் அரசாங்கத்திலே இன்று போதிய அளவு அந்த அனுபவசாலிகள் இல்லை. அதன் காரணமாக தான் இவருடைய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கல் உண்டாகி இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களுடைய அனுபவம் என்பது மிக கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல கடந்த அரசாங்கங்களில் அனுபவசாலிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எது தேவை, எது இந்த நாட்டுக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருந்தது. இன்று இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதிலே பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் ஏன் அனுபவம் போதாமை காரணம் தான் அந்த சிக்கல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக அனுபவம் போதாது, இவங்களுக்கு அனுபவம் போதாது. அதே நேரத்துல இவங்க செய்ய நினைக்கிறதெல்லாம் இப்ப இன்னைக்கு இந்த நாட்டுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்திருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா கடந்த காலங்களில அவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, இவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இந்த அரசாங்கத்துல வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இதுவரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, அவங்க சொன்னாங்க ஏற்கனவே பெட்ரோல் டீசல் இறக்குற விலை இந்த விலையில கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஹார்பர்ல இருந்தே நேரா கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது செய்ய முடியுதா? எலக்ட்ரிசிட்டியை 30% குறைக்கிறேன். இன்னைக்கு அது நடைமுறையில சாத்தியம் இருக்குதா? ஆகவே வாய் வார்த்தைகள் அள்ளி விடலாம், அது எலெக்ஷனுக்காக விட்ட வார்த்தைகள். இன்று அதை நடைமுறைப்படுத்தாமல் தடுமாறுகிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, IMF
என்ன கண்ட்ரோல் இருக்குதோ அந்த நாடை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றது IMF. ம். ஆகவே சர்வதேச நாணய நிதியிலிருந்து இந்த நாடு விடுபட வரைக்கும் அவர்கள் சொல்லுவதை இவர்கள் கட்டாயம் ஆனா கேட்க வேண்டும். எதிரணியினரும் இந்த IMF விடயம் தொடர்பா பேசினாங்கல்ல, பேச்சுவார்த்தை நடத்துங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்போ சஜித் என்ன சொல்றாருன்னா IMFல பேசி இன்னும் கொஞ்சம் சலுகைகளை நாங்கள் வாங்கலாம், ம், அதை வாங்கியிருக்கணும், ம், இந்த அரசாங்கம் செய்யல, சரியான முறையில் அது செயல்படவில்லைன்னு தான் சொல்றாரு. ம், ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் வெளிநாட்டு கடன் இல்லாமல் இந்த நாடை அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ம், அதே நேரத்தில் வெளிநாட்டுடைய கடன் கொடுக்குற நேரம் சும்மா கொடுக்க மாட்டான், அவரோட டிமாண்டை வச்சு தான் கொடுப்பான். ம். ஆகவே அதற்கான விஷயங்களை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பட்டதாரிகள் 30,000 பேர் நியமிக்கிறேன், நாங்கள் இது வரைக்கும் எத்தனை பேர் நியமிச்சிருக்கிறாங்க, செய்ய முடியாது. ஆகவே சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. இப்போ அவகாசம் நீங்களும் கொடுக்குறீங்க, மக்களும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் முடிந்து இப்போ திரும்ப 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம், 1 வருடமும் 6 மாதங்களும் முடிவடைந்து போகுது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த அவகாசம்? அப்போ மக்களினுடைய நிலைமை என்ன, நாட்டினுடைய அபிவிருத்தி நிலைமை என்ன, என்ன செய்ய போகிறாங்க? நாடு இன்னும் அபிவிருத்தி அடையணும்னா கட்டாயம் இவர்கள் மாற்று கருத்துக்களை செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா 159 பேர் ஒன்றாவே வந்துட்டாங்க. அதனால இவங்களை எந்த சட்டம் கொண்டாந்தாலும் அதை ஏற்று அமுல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அவங்ககிட்ட இருக்குது. எதையும் நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் அரசாங்கம் இல்லை. எதை எடுத்தாலும் பாஸ் பண்ணலாம் தானே. உறுப்பினர்கள் மத்தியில் அப்படியான கருத்துக்கள் இல்லையே, எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது ஒரு ஒன் மேன் ஷோ தான் இந்த நாட்டுல நடக்குது. அதாவது பலவத்த காரியாலயத்துல என்ன தீர்மானிக்கிறவங்களோ அதான் பார்லிமெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அது நல்ல ஒரு விஷயம் தானே. இப்ப பார்லிமெண்ட்ல 159 பேர், இப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்ப நீங்களும் ஒரு கட்சியினுடைய தலைவர், உங்களுக்கு கட்டுப்படாத சில உறுப்பினர்கள் உங்களுடைய கட்சியில கூட இருந்திருப்பாங்க. அதனால நீங்க இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க சில இடங்கள்ல. அதே மாதிரி இப்போ இது பலவத்தையில கொண்டு போறாங்களா இல்லையான்றதை விட நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தா நல்லதானே. ஜனநாயகம் இருக்க வேணும். ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் இருக்கணும். யாருக்கும் பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கணும், யாரையும் அதை எதிர்க்கிறதுக்கு அதிகாரம் இருக்கணும். அதை நடைமுறைப்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதை பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒரு இறுக்கத்தன்மை விளங்குது. உறுப்பினர்கள் ஏதாவது இப்ப அவங்களுக்கு சம்பளம் வாங்கலாங்கிறாங்க, ஆனா சம்பளம் மறைமுகமா போகுது. பென்ஷன் வேணாங்கிறாங்க, ஆனா பென்ஷன் அவங்களுக்கு மறைமுகமா போகுது. பிரதமர் ஹரணி கூட பட்டியலிட்டு இருந்தாங்க இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு. அப்போ அதெல்லாம் மக்களை ஏமாத்துறது தானே. மக்களை ஏமாத்தக்கூடாது. இப்ப மக்கள் கண்மூடித்தனமா நம்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ல வாரீங்களா இந்த அரசாங்கத்தை பற்றி? இதே நம்பிக்கை தானே கோட்டாபய ராஜபக்ஷ. இல்ல இப்போ அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க மிக மிக குறைவு. ஏன்னு கேட்டா நாங்க போடலன்னு சொல்றாங்க இப்போ. ஆனா எல்லாரும் போட்டுதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. 159 பேர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. ஆகவே அரசாங்கம் இன்று அவர்கள் ப்ராமிஸ் பண்ணது, அதாவது வாக்குறுதி கொடுத்ததை நடைமுறைப்படுத்த முடியாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். இது எவ்வளவு நாளைக்கு போகணும்னு தெரியல. இப்பவே மக்கள் வெறுக்க துவங்கிட்டாங்க. ஆனால் அந்த வெறுப்பு எந்த கட்சிக்கு போகணுங்கிறது தான் ஒரு சிக்கலா இருக்குது. அது சஜித்துக்கு போவோமா, நாமலுக்கு போவோமா, அல்லது வேற பார்ட்டிக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்காக அவங்க இன்னும் கெயின் பண்ணல. அதை இந்த அரசாங்கத்து மேல வெறுப்பு உண்டாகிருக்கு. அந்த நிலைமையை வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிரணியில ஒரு சக்தியான இல்ல. ஏன்னா எல்லாருமே அது நாமலை பொறுத்தளவு நாமல் ஊழல் பட்டியல்ல நம்பர் 1ல இருக்கிறாரு தானே. அதனால அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனா சிங்கள மக்களை நம்ப முடியாது. இதே 2009 ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச வந்தார். அவர் தான் இந்த நாட்டினுடைய கடவுள்னு சொன்னாங்க. 2014 துரத்தி விட்டாங்க. அதே திரும்ப கோட்டாபய ராஜபக்ச 2020 வந்தாரு. அப்ப அதனால திரும்ப அவரையும் துரத்தி விட்டாங்க. ஸோ அதனால இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இன்னைக்கு 170% மக்கள் சிங்கள மக்கள் தான் இந்த நாட்டில் வசிக்கிறாங்க. ஆகவே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் தான் இந்த நாட்டில் சரியோ பிழையோ அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதை இப்போதைக்கு சிங்கள மக்கள் ஃபெடப்ல இருக்கிறாங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் அரசாங்கம் இன்னைக்கு நாங்கள் அரசாங்கத்தை குறைஞ்ச மதிப்பீடு செய்ய முடியாது.
ஏன்னா தமிழ் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்க உருவாக்கிட்டு வராங்க. அது வடக்கிலையும் சரி, வடக்கிலையும் சரி, மலையகத்திலையும் சரி, கிழக்குல கொஞ்சம் குறைவு, கிழக்குல குறைவு. இப்படி ஒரு அந்த விஷயம் நான் பேசணும், தனி டாபிக்கா பேசத்தான் ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்போ நீங்க ஒரு கல்வி ராஜாங்க அமைச்சரா இருந்தீங்க. இப்போ உங்கள்கிட்ட கடந்த காலங்களில் உங்களுடைய கருத்து நிறைய வரும்னு ஒரு இடத்தை வச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இவன் நானாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் எம்பி இருக்கிறாரு, கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தார். இந்த மொடியூல் பற்றி அவர் எதுவும் பேசலையே பெருசா, இல்ல எடுபடுறதுக்கு அவர் எதுவும் பேசலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நான் வந்து 2023-24 அதாவது கல்வி மறுசீரமைப்புல நான் தான் தலைவராக இருந்தேன். நாங்க அமைச்சோம், அது பிரிட்டிஷ் யுஎஸ் கவர்மெண்ட் அனுசரணையோடு அவங்க தான் ஃபண்ட் பண்ணாங்க. விசேஷமாக சில நிபுணர்களை கொண்டு வந்து கல்வி மறுசீரமைப்பு நாங்கள் செய்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்தோன்னா அது தூக்கி போட்டுருச்சு. இல்லை இது அது இப்போ நான் என்னோட கேள்வி, இந்த சிக்கல் இப்போ இந்த அரசாங்கத்தில் இப்போ நாங்கள் அது முடிஞ்ச விஷயம் அதை பேச தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இந்த சிக்கல் வார்னர் இப்போ கொண்டு வந்த இந்த மொடியூலாக இருக்கட்டும், இந்த இவங்க கொண்டு போன ப்ரொசஸாக இருக்கட்டும், இந்த டைம்ல நீங்க எதுவும் பெருசா பேசலையே. நீங்க ஒரு கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தவர்னா, நீங்க கடந்த கவர்மெண்ட்ல இருந்தவர், நீங்க தான் டைரக்டா இதை பத்தி பேசல. 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல சிக்கல் இருக்கிறதுக்காக முழு மறுசீரமைப்பை நாங்க ஒதுக்க முடியாது. ஏன்னா அந்த முழு மறுசீரமைப்புலையும் கல்வியில வந்து இன்னைக்கு மறுசீரமைப்பு கட்டாய தேவை. அதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். நாங்களும் அதை படிச்சு இது பண்ணணும். ஏன்னா மறுசீரமைப்பு இல்லாம இந்த கல்வியிலுடைய இன்னைக்குள்ள நிலைமையை மாற்ற முடியாது. எந்த நாளும் புத்தக கல்வியும் எக்ஸாமும் இதுதான் செய்ய முடியாது, கண்டிப்பா செய்ய முடியாது. அப்ப நடைமுறையில வந்து கல்வியில மாற்றம் வேணும்னா அது தொழில் ரீதியான கல்வியை அறிமுகப்படுத்தணும். அப்ப தொழில் ரீதியான அறிமுகப்படுத்துற கல்வியை தான் நாங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே தான் இவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல கொஞ்சத்தை எடுத்து இவங்க கொஞ்சத்தை போட்டு அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த 6ஆம் வகுப்பு மொடியூல்ல வந்து இணையதளம் தொடர்பாக அந்த இணையதளம் தொடர்பு இல்லைன்னா அதை யாரும் பேச போறது இல்லை தானே, அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும் தானே. ஸோ அப்போ நல்லது செய்யற நேரம் நாங்க அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதை விட நான் அன்னைக்கு சொன்னேன், அதை ஒதுக்கிட்டு மற்றதை செய்யுங்க. இப்போ 6ஆம் வகுப்பு இதுல பிள்ளைங்கிறதுக்காக 1ஆம் வகுப்புல நாங்க எதுக்க முடியாது. 1ஆம் வகுப்பு கல்வி மறுசீரமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான இந்த உபகரணங்களோ அதற்கு தேவையான வசதிகளோ இது வரைக்கும் பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படலையா? கொடுக்கப்படணும். ஏனென்றா அதுல விசேஷமாக நாங்களும் சொல்றோம் என்னன்னா, பிளான்டேஷன் பகுதியில அது வர்றது மிக குறைவா இருக்குது. இப்ப ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதுகெல்லாம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் போகணும் தெரியல. அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. மறுசீரமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அது கற்றல் நடவடிக்கைகளை இவ்வாறு பிள்ளைகளுக்கு கொண்டு போறதுன்ற ஒரு சிக்கல் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் போர்டு அப்படின்ற நேரமும் கொழும்புல உள்ளவங்க இப்போ எவ்வளவுதான் அது அரசாங்கத்தால் காசு சேர்க்காதீங்கன்னாலும் வாங்கிடுவாங்க. ஆனா மலையகத்தில் அப்படி வசதி இல்லை. இப்போ அடுத்த கேள்விக்கு இன்னொன்னு என்னன்னா, அந்த கல்வி மறுசீரமைப்பு வந்து ஒரு வருஷத்துல நடைமுறைப்படுத்த முடியாது, 5 வருஷம் ஆகும். இப்போ ஆரம்பிச்சு 5ஆம் வகுப்பு போற நேரம் தான் அந்த 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 ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு இது மாற்றம். இப்போ இந்த வருஷம் 1ஆம் வகுப்புல இருக்கிறவங்க அடுத்த வருஷம் 2ஆம் வகுப்புக்கு போகணும், அடுத்த வருஷம் 3ஆம் வகுப்புக்கு போற நேரம் தான் அந்த ஒவ்வொரு இதா மாறி மாறி வரும். ஆனா அந்த அடிப்படை விஷயங்கள் தேவையில்லையா? புகட்டுறதுக்கான போர்டா இருக்கட்டும், அது டெப்பா இருக்கட்டும், அது அடிப்படையான விஷயங்கள் அதுக்கு எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பு. அதான் முக்கியம். ஆசிரியர்கள் படிச்சா தானே இவங்களை படிச்சு கொடுக்க முடியும். அப்போ ஆசிரியர் பயிற்றுவிப்பு தான் முதல் நடக்கணும். அதுக்கு தான் இந்த மொடியூல் கொண்டாடுறது. இந்த மொடியூல்ல படிச்சு தான் அவங்க கொண்டாடணும். இன்னைக்கு ஆசிரியர் தொழிலுங்கிறது சாதாரணம் இல்லை. ஆசிரியர் தொழில் ரொம்ப படிக்க இருக்குது. பிள்ளைகளை விட கூட படிக்கிறாங்க. இப்போ நாங்க மலையகத்து பக்கம் வரலாம். இப்போ கடந்த தேர்தலில் மலையக மக்கள் மீது, மலையக கட்சிகள் மீது மக்களிடம் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்போ அரசாங்கம் வழங்கின ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி இருக்கு. இது இன்னும் மலையக கட்சிகளுடைய இருப்பை வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படின்ற கருத்து சமூக வலைத்தளங்கள் பொதுவாக போகுது. இது பற்றி ஒரு மலையக தலைவர் பற்றி, மலையக தலைவரான உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி நாங்க சொல்லணும்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் நல்ல பதில் சொல்லலாம். ஏன்னா என்ன காரணம்? அதான் நான் காரணம் சொல்றேன். அதாவது இப்போதைக்கு வந்து ஒரு மாயையில இருக்கிறாங்க மலையக மக்கள். ஒரு மாயையில இருக்கிறாங்க. பால் சோறு கொடுக்குறாங்க, கேக் வெட்டுறாங்க, அனுரவுக்கு விளக்கு வைக்கிறாங்க, பாலாபிஷேகம் நடக்குது, விளக்கு வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்ப இது வந்து இந்த 1750 ரூபா கொடுத்தது, அதுல 200 ரூபா அரசாங்கம், 200 ரூபா இவங்க. இப்போ இன்னைக்கு ஜீவன் ஸ்பீச் நீங்க பாருங்க. இதுல
பார்லிமெண்ட்ல. ம். இந்த ஒப்பந்தத்துல எந்த விதமான சட்ட நிபுணத்துவம் கிடையாது. சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. சும்மா அடிச்சிருக்கு. சும்மா அடிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, அது பரவாயில்ல, ஏதோ மக்களுக்கு கிடைக்குது காசு கிடைக்குது, ஆ. காசு கிடைக்குது, அதானே முக்கியம். ஸோ அந்த காசு கிடைக்கிறது. இந்த 1750 ரூபா எத்தனை வருஷத்துக்கு? 6 மாசத்துக்கு தானே சொல்லியிருந்தாங்க. இல்ல, அவங்க டைம் பீரியட் போடல. ஆ. இந்த நாளைக்கு கேஸ் 1000 ரூபாய், சாரி 4000 ரூபா 5000 ரூபா ஆகலாம். அரிசி 300 ரூபா, இப்ப அது விலை தான் கிட்டத்தட்ட போகுது. இல்ல கிட்டத்தட்ட 200 ரூபாய் 240 ரூபா, 300 350 ரூபா போகுது. தேங்காய் 100 200 ரூபாய்க்கு போகலாம். ஸோ அப்போ ஒரு சம்பள அதிகரிப்பு தேவை. அந்த நேரம் இந்த அரசாங்கம் கொடுக்குமா? இந்த 200 ரூபா அதிகரிப்பாங்களா? இந்த கம்பெனி அதை செய்யுமா? கம்பெனி கிட்ட வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள இழுத்து வச்சு, நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் மிரட்டி தான் இந்த கவர்மெண்ட் கொடுக்க வச்சிருக்குது. ஸோ இது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், இப்போ அனுபவிக்கிறாங்க. இன்னும் 1 வருஷம் போனால் அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு வாழ்க்கை செலவு புள்ளி அதிகமாக போற நேரத்தில் இந்த சம்பளம் அவங்களுக்கு போதாது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த அரசாங்கத்தை வெறுப்பாங்க. இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த 25 கிலோ கொழுந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு, அது எல்லா தோட்டத்திலையும் இல்லை, சில தோட்டங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. சில கம்பெனிகள் இப்படியாவது மக்களை நசுக்கி அவர்கள் மூலமாக அந்த 200 ரூபாய்க்கு உள்ள வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை செய்யறாங்க. ஆனா எல்லா கம்பெனியும் சொல்றதுக்கு இல்லை, போய் சொல்லக்கூடாது. இப்ப இந்த அரசாங்கத்தால இந்த விஷயத்தை செய்ய முடிந்தால் ஏன் உங்களுடைய காலங்கள்ல அமைச்சர் பதவிகள் 50 ரூபா கொடுக்கலையே? அதான் நவீன் திசாநாயக்க தான் 50 ரூபா கொடுக்கலையே எங்களுக்கு. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கத்துல இருந்து பிரைவேட் செக்டருக்கு காசு கொடுக்க முடியாது. அது எப்படி சொல்லுங்க? இப்ப அவங்களால முடியாதுன்னு சொல்றது இதான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க மலையகத்துல இருந்த முக்கியமான புள்ளிகள் அமைச்சர்களா இருந்திருக்கிறீங்க. நீங்க இருந்திருக்கீங்க, திகாம்பரம் இருந்திருக்கிறாரு, உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற மனோ கணேசன் இருந்திருக்கிறாரு, ஏனைய கட்சிகளுடைய உங்களுடைய நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறீங்க. அப்போ உங்களால முடியாதது சாதாரண என்பிபி செஞ்சு முடிச்சிருக்கு. ரொம்ப இலகுவா சொன்ன வார்த்தை நிறைவேற்று. நாங்க பாராட்டுறோம். எப்படியோ என்ன வகையிலையாவது 200 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்ரிசியேஷன். அப்ப அது அந்த காலத்துல நீங்க இருந்த கட்சிகளுடைய ஒரு அரசியல் விளையாட்டா கூட இருக்கலாம் இல்லையா? ரணில் விக்ரமசிங்க அதை கொடுக்கல. அந்த நேரம் நவீன் திசாநாயக்க தான் பெருந்தோட்ட அமைச்சரா இருந்தாரு. நாங்க 50 ரூபா கேட்டோம். அந்த நேரத்துல 50 ரூபா பெரிய காசு. 50 ரூபா கேட்டோம், 50 ரூபாயும் கொடுக்கல. ஸோ அது இன்னைக்கு இந்த அரசாங்கம் 200 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான விஷயத்தை செய்திருக்குன்றது அதை நாங்கள் பாராட்டுறோம். இப்போ இந்த நிலையில உங்களுடைய கட்சிகளுடைய இருப்பு ரொம்ப பாதிக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு பெருந்தோட்ட பகுதியில் ட்ரேட் யூனியன் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரேட் யூனியனுக்கு யாரும் வாரதில்லை. எல்லாமே ஒன்று துரமாரோட பேசிக்கிறாங்க. அல்லாட்டே அந்த 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 துரமாரும் அவங்கள ஒரு என்னது ஒரு கேச்சஸா வச்சுக்கிறாங்க, அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏதாவது கொடுத்து அவங்களோடைய பிரச்சனையை தீர்க்கிறது. அப்ப பெருந்தோட்டங்கள்ல இன்னைக்கு தொழிற்சங்கத்துக்கு தான் போய் பிரச்சனையை தீர்க்கணும்னு இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு சிக்கல் வர நேரத்துலதான் அந்த தொழிற்சங்கத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும். அது எப்போனா நான் சொல்ற இந்த 1 வருஷம் போகணும். அப்ப இப்ப தொழிற்சங்கங்களுக்கான சந்தா அப்படின்றது இன்னும் வருதா இல்ல அது குறைஞ்சிருச்சு. நாங்களும் பெருசா சந்தா எதிர்பார்க்கறது இல்ல. நாங்க விடுறதோ இப்ப எதிர்காலத்துல தொழிற்சங்கம் செய்ய முடியாது, பொலிட்டிக்ஸ் தான் செய்யணும். பொலிட்டிக்ஸ் செஞ்சுட்டு கண்டெஸ்ட் பண்ற நேரம் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அப்படித்தான் செய்யலாம். தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நிலைமையில இல்ல, எந்த தொழிற்சங்கத்துக்கும் இல்ல, பலம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா கூட்டு ஒப்பந்தம்னு இல்லை. அப்ப அரசாங்கம் ஒப்பந்தம் பண்றதுக்கும் கூட்டு ஒப்பந்தத்துக்கு யாருமே கூப்பிடுறதும் இல்லை. பெருசா தோட்டங்கள்ல அன்றாட பிரச்சனையே துறையோட பேசி செய்யலாமே தவிர ஒரு பெரிய போராட்டங்கள் செய்து இதெல்லாம் செய்யறதுக்கான தொழிற்சங்கங்களோட மக்கள் இருந்தா தான் கூட்டு ஒப்பந்தத்துக்கு அந்த தொழிற்சங்க ரீதியா போகலாம். இப்ப தொழிற்சங்கம் இல்ல. இப்ப அண்மையிலே பாருங்க, ஆனா வரும், இந்த பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு துரமாறு எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் மூலமாக இப்ப அண்மையில இந்த கௌரவில தோட்டத்துல பாருங்க, 8 பேருக்கு வேலை நிப்பாட்டிருந்தாங்க. அதுல இப்ப 6 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. திரும்ப 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. 2 பேர் இன்னும் போகாம இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரணும்னா தொழிற்சங்கம் தேவை. எந்த ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது எந்த தொழில் செய்தாலும் அங்க ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும்.
தொழிற்சங்கம் இருந்தால் தான் அந்த தொழிற்சங்கத்தில் போராடலாம். இல்லை இப்போ நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து சுரண்ட தொழிற்சங்கங்களாக இருக்கிறதுனால மக்கள் சிந்திக்கிறாங்க இல்லையா? இப்போ மலையகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் மீதும் பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு மக்கள்கிட்ட. குற்றச்சாட்டு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு நிறைய நீங்கள் அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்குது, இப்போ ஸ்டாஃப்ஸ் இருக்குது, வேலை கொடுக்கணும், மேடை நடத்தணும், இது பல்வேறு விமன்ஸ் டே நடத்தணும், யூத் டே நடத்தணும், இதுக்கெல்லாம் காசு வேணும் தானே. அதெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுக்குறது? இதாங்க உங்களோட காசை வச்சுக்கிட்டு தான். ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் அவங்களே நடத்துகிறாங்க, அவங்களே செய்கிறாங்க இல்லையா? செய்யட்டும், கொஞ்சம் நாளைக்கு செய்யட்டும், ஒரு வருஷம் செய்யட்டும். நீங்கள் சொல்கிறீங்க இது மக்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வசதி வாய்ப்போ இல்லை இந்த சம்பள விஷயங்களோ இதனுடைய பின்விளைவுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் தெரியும் நான் சொல்கிறேன். அது என்ன காரணத்துக்காக? இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி போய் எனக்கு கோயிலை தோட்டங்கள் எடின்பரோவில் சமசெட் எஸ்டேட்டுக்கு போய் மக்களோட தோளில் கையை போட்டு எல்லாம் செஞ்சுட்டு போறாரு. ஸோ தட் இஸ் அது நல்ல விஷயங்கள். அதாவது சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அதனால மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அப்படி இருக்காது, நீங்கள் தான் தெய்வங்கிறாங்க. இப்போ தான் அமைச்சர்களில் ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்காங்களே. ஒரு செக்யூரிட்டி கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, பென்ஷன் இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு எம்பிங்கிறது இப்போ ஒரு சர்வசாதாரணமாக தான் போச்சு. அது சரிதானே, அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் இப்போ சம்பள இந்த விஷயங்களை வந்து ஓய்வூதியத்தை ரத்து செஞ்சுருந்தாலும் ஆனால் இது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ முன்ன ஒரு எம்பின்னு சொன்னால் கிட்ட கூட போக முடியாது, ஒரு 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 10 அடி தூரம் நின்று தான் பேசணும். பாதுகாப்பு வாகனங்கள், பாதுகாப்பு கவசங்கள் மக்கள் கொண்டு வந்தவர். அவர் சொகுசா ஒரு 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 சர்க்கிளுக்குள்ள இருப்பாரு, மக்கள் இங்க இருந்துகிட்டு போராடணும் கத்தனால. இப்ப அது மாறி இருக்கு இல்லையா? இல்ல நான் உங்களை இல்லை மணிகண்டன் உங்களை பார்த்து சொல்லலாம். பொதுவா மலையக எம்பி மக்கள் பொதுவாக குறைவாது வந்து ஏற்கனவே அவங்க தோட்ட மக்களோட அலைகிறது. ஆனா பொதுவா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய பேர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மாயை உருவாக்கி இப்ப அது மாறி இருக்கிறது தானே. இதை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க வந்து? அதாவது இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லைங்கிறது என்ன, அதாவது சில தொழில்களுக்கு சில மரியாதைகள் இருக்கு, அப்போதான் மதிப்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் போய் எல்லாரோட உட்காந்துக்கிட்டு இருந்ததா சரியான ஒரு மரியாதை கிடைக்காது. இந்தியாவில் பாருங்க, இதை விட மோசம். இந்தியாவில் பாருங்க, ஒரு எம்பி எம்எல்ஏ கூட கிட்ட போய் பேச முடியாது. ஆனால் இலங்கையில் எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம சாதாரணமாக போகிறோம் வாரோம் எல்லாரும் செய்கிறோம். ஆனால் இதையே கடந்த காலங்களில் சில எம்பிக்கள் சில அமைச்சர்கள் கிட்ட விடாம இருந்தாங்க. அதெல்லாம் கூடாது, அதை நாங்க ஏத்துக்கிற முடியாது. ஆனா இந்த ஜனாதிபதியுடைய அணுகுமுறை மிகவும் நல்லது. இல்லை இல்லை அது ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பதவிக்கும் படிப்புக்கும் அவங்க இருக்கிற ஸ்தானத்துக்கும் மரியாதை இருக்கணும். ஆனால் அவங்கள அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை இப்படி உட்கார வச்சுட்டு இவங்க இப்படி போயிட்டு பேசுகிறதோ இப்படி உட்காரதோ அதுக்கான ஒரு முறை இல்லைன்றது தான் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்குது. இப்போ இந்த ஓய்வூதியத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ரத்து செஞ்சது நல்லமா இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு ஓய்வூதியம் இல்லை, சில பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த ஓய்வூதியம் ரத்து செஞ்சதுனால நிறைய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கும். ஆனால் எதிரணியினர் நேற்று முன்தினம் அந்த விடயத்தில் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய நிலைப்பாடு இல்லை? அதாவது ஓய்வூதியம் என்பது இப்போ எல்லா செக்டர்லையும் இருக்குது. ஒரு செக்டரில் இபிஎஃப் இடிஎஃப் இருக்குது, ஒரு செக்டரில் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இந்த வருகின்ற எம்பி எல்லாருமே பணக்காரங்க அல்ல. சாதாரண இன்னைக்கு அத்துக்கோர ஒரு எம்பி செத்து போயிட்டாரு, அவரோட ஒய்ஃபுக்கு மருந்து வாங்க காசு இல்லைன்னா அன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ அப்படியான நிலைமையில் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கும். ஆனால் நம்ம இப்போ பொது வாழ்க்கையே ஆரம்பிச்சிட்டோம்னா காசு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு ஒரு சேவை செய்த ஒரு மனிதனுக்கு அது ஒரு அடையாளம், அது ஒரு ஒரு என்னது அங்கீகாரம். பென்ஷன்ங்கிறது அந்த பென்ஷன் இல்லைங்கிறது அவங்க ஃபேமிலியை நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை இப்போ எந்த பின்னணியும் இல்லாமல் தான் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு சொன்னாங்க. அரசியலுக்கு வர்றதுக்கே ரொம்ப காசு தேவை. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப செலவழிக்கணும், பேனர் போஸ்டர் அது இது எல்லாத்துக்கும் செலவழிக்கணும். 4-5 கோடி ரூபா செலவழிக்கணும். இப்போ டியூட்டி ஃப்ரீ வெஹிக்கிளும் கிடையாது. ஸோ எதிர்காலத்தில் எம்பிங்கிறது அது நில், சும்மா ஒரு 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 விஷயமா மாறி ஒரு கௌரவம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லது. பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்களே, நேரம் நெருங்கிருச்சு. ரொம்ப சின்னதாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதற்கான ஒரு இன்டர்வியூவாக இது இருந்துச்சு. இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு இந்த அரசாங்கம் பற்றி, இல்லை உங்களுடைய கட்சிகளுடைய நிலைப்பாடு பற்றி? அதாவது இந்த அரசாங்கம் பொதுவாக
ஊழலை ஒழிக்கின்றது, வீண் விரயத்தை நிப்பாட்டி இருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவர்களுடைய அணுகுமுறை நன்றாகவே இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்வதல்ல, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ விசேஷமாக அந்த எதிர்கட்சி எம்பிக்களை இவங்க கணக்கெடுக்கிறதே இல்லை. ஸோ அது நல்ல ஒரு சகுனம் அல்ல. பாராளுமன்றத்தில் கூட எதிர்கட்சிகள் பேசுவதை செவி கொடுத்து கேட்பதில்லை. ஈவன் எதிர்கட்சி தலைவர் சொல்றதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியான ஒரு அராஜகமான பாராளுமன்றம் தான் இப்போ நடக்குது. அந்த சபாநாயகர் அந்த மாதிரியான ஒரு அராஜகமான நிலையிலே நடந்து கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் அல்ல. ஜனநாயகம் நாட்டில் இருக்கணும், எல்லாருக்கும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கணும், எல்லாருடைய பேச்சையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நல்லவர் என்று நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அவரை சுற்றி உள்ளவர்கள் மிகவும் மோசமானவர்கள் நான் சொல்லல. அவங்களுடைய நடவடிக்கை செயற்பாடுகள் நல்லதாக தெரியவில்லை. ஆகவே மாற்று ஒரு அரசாங்கம் இப்போதைக்கு வராட்டாலும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு மேல இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கின்றது. அதுல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது யாருக்கு பயன்படும் என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நல்லது, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 5 வருடங்கள், 4.5 வருடங்கள், 3.5 வருடங்கள் இருக்கு. இந்த அரசாங்கம் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்லமெண்ட் உறுப்பினர்களே நன்றி. குறுகிய நேரத்தில் இங்க வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியில மகுடம் டிவி உங்களோட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். சதுரங்கம் நிகழ்ச்சியை இன்னும் சில அரசியல்வாதிகள் சில தரப்பினரை அழைத்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாட்டினுடைய நிலைமை தொடர்பிலும் அரசியல் தொடர்பிலும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சேகும். நன்றி, வணக்கம்.